இன்னைக்கு மயிலாடுதுறையில் அடுத்த புழுகு மூட்டை சல்லி காசு தரவில்லை. ஆமாம், நாங்கள் சல்லியாக தரலை, லட்சம் கோடிகளாக கொடுத்துருக்கோம். இந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ, கிராண்ட்ஸ், திட்டங்களுக்கான பணம் எல்லாம் சேர்ந்து 10,70,70,000 கோடி தமிழகத்திற்கு மோடி அவர்கள் அரசாங்கம் கொடுத்துருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க 2004லேருந்து 2014 வரை. அந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க? டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ 29.5%, அதுக்கப்புறம் 30.5%, அதுக்கப்புறம் 32%. ஏன் அப்போவே 50 ஆக்கிறது? அதை 42% ஆக்கியது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. ஆகவே நண்பர்களே, இதுக்கு முன்னாடியெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நாம் பார்க்குறமே சாலைகள் பார்த்துருக்கோமா? முதல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கோல்டன் குவாடிலேட்டரல் தங்க நாற்கர சாலை பற்றி மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அறிவித்த பொழுது இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதினாங்க, மாண்புமிகு பிரதமர் இதுக்கான நிதி எங்கிருந்து திரட்டுவார் என்று தெரியவில்லை, ஆனால் கனவிலே கூட இப்படி ஒரு திட்டத்தை பற்றி வேறு பிரதமர்களால் யோசிக்க முடியாது. ஆகவே இந்த இந்தியாவிலே முன்னேற்றம்னா என்னன்னு காட்டுனது நாங்க. ஆனா அந்த ரோட்டில் கொள்ளையடிச்சது திமுகவா இருக்கலாம். எந்த பாலுவோ யாரோ என்ன கண்டா, பாலுன்னா கரடின்னு பேர் ஹிந்தியில, என்ன எந்த பாலுவோ யார் கண்டது? ஆகவே ஒவ்வொரு திட்டத்திலும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் இன்னைக்கு மயிலாடுதுறையிலே பொய் பேசி கொண்டு இருக்கிறது. ஆகவே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்திற்கு மாத்திரமல்ல ஒரு மாநிலத்திற்கும் கொட்டி கொடுத்திருக்கிறோம். எப்படி நிதியை திரட்ட வேண்டும்? ஏனென்றால் நாம் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருந்தது? 1 லட்சம் கோடி, இன்னைக்கு 10 லட்சம் கோடி. ஆகவே இந்தியாவிலே மூலதனத்தை அதிகரித்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற திட்டங்களை கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து பதவியை காப்பாற்றிக்கவா? உங்க பதவியை ஜாஃபர்கள்டேந்து காப்பாற்றிக்க முடியும்னா முதல்வர் அவர்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாங்களும் ஒரு கை பார்க்கிறோம் என்று கூறி நாம் அனைவரும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற தாரக மந்திரத்தோடு மற்ற மாநிலங்களில் வெற்றி பெறுறதுங்கிறது ஃபோர்கான் கன்க்ளூஷன், ஏற்கனவே முடிவாகிவிட்ட விஷயம். ஆனால் தமிழகத்தில் மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே அவர்களுடைய சாலிடாரிட்டி உறுதிப்பாட்டை நமக்கு தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் இன்றிலிருந்து தேர்தல் முடியும் வரை ஓயாது உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் தூங்கணும். நாம் அந்த அளவிற்கு நாம் ஒரு உறுதிப்பாடு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.